எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அழகி சுடர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஒரு டே அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான டே தான். நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 பேரும் பிளான் பண்ணிவிட்டு நம்ம நாமக்கல்லில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க. சரி போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அவர்கிட்டையும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு நம்மளோட கோரிக்கைகள் அனைத்தையும் அவர்கிட்ட வச்சுட்டு ஹாப்பியாக ஜாலியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வந்து அந்த டேவை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ரிட்டன் வந்துட்டாங்க. ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட குட்டி தாங்க 3 பேரும் போயிருந்தோம். ஸோ ஹாப்பியான ஒரு டேவாக இருந்துச்சு அன்றைக்கி. அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், நாமக்கல்னாலே நம்ம ஆஞ்சநேயர் தானேங்க ஃபேமஸ்ஸு. ஸோ அவரை தான் பார்த்தோம். ஸோ எல்லாமே சிறப்பான தரிசனமாக இருந்துச்சு. பட் என்னென்னா ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, கடைசியில் சாமி அலங்காரம் பண்ணிவிட்டு அவரை அலங்காரத்தில் பார்க்க முடியாமல் திரும்ப வந்துட்டோம். ஸோ டைம் ஆச்சு அப்படின்னுட்டு. பரவாயில்ல, இன்னொரு நாள் நம்ம போயிட்டு பொறுமையாக வந்து இருந்து சாமியை பார்த்துட்டு வருவோம். ஸோ நரசிம்மர் கோயிலுக்கு போனோம். அங்கே வந்துட்டு உச்சிக்கால பூஜையெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிட்டு நட சாத்தியிருந்தாங்க. ஸோ அதனால் நரசிம்மரை வந்து நாங்கள் பார்க்க முடியல. ஸோ ஆஞ்சநேயரை மட்டும் பொறுமையாக உட்காந்து எல்லா அபிஷேகமும் பார்த்துட்டு வந்திருந்தோம். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாமே பார்த்துட்டு பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து இருந்துட்டு வந்தாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட ஆஞ்சநேயரோட அந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலையோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு வந்து 18 அடி உயரங்க. இது வந்து ஒரே கல்லில் வந்து செஞ்ச சிலை. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலே. வேறு எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரே கல்லில் செஞ்ச சிலை வந்து இருக்காது. 18 அடி உயர சிலை வந்து இங்கே மட்டும்தான், தமிழ்நாட்டிலேயே நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இதுக்கு ஆப்போசிட்டில், அப்படியே ஆஞ்சநேயருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாமகிரி லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்குங்க. அதாவது நரசிம்மர் வந்து கோவத்தில் உக்கிரமாக இருக்கும்போது ஆஞ்சநேயர் தான் வந்து இந்த ஊர் மக்களையும் உலகத்தையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுனால அப்படியே அவர் நரசிம்மருக்கு ஆப்போசிட்டில் நேர் எதிரில் ஆஞ்சநேயர் வந்து இருக்கிறதா தல வரலாறு வந்து சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, தல வரலாறு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்பெஷல். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெண்ணக்காப்பு வந்து வைப்பாங்க ஆஞ்சநேயருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து கண்டிப்பாக கூட்டமாக தாங்க இருக்கும். எப்போவுமே எவ்ரி வீக் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும், செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். ஸோ ஸ்பெஷலான டே அந்த டேஸில். ஸோ அந்த டைமில் நீங்கள் பொறுமையாக வந்து சாமியை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டேஸில் வராதிங்க. சஜஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த டேஸில். மற்ற டேஸில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து இருந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து போகலாம். ஸோ இந்த சாட்டர்டேனா எல்லாத்துக்கும் கொஞ்சம் மோஸ்ட்லி லீவாக இருக்குங்களா. ப்ளஸ் எல்லாருமே சனிக்கிழமைனாலே ஆஞ்சநேயருக்கு ஸ்பெஷல். ஸோ அதனால் நிறைய பேர் அந்த டேஸில் வந்து வருவாங்க. அதனால் கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முன்னத்தை விட இப்போ இன்னும் நல்லாவே அந்த கோயில் வந்து சூப்பராக பார்க்க நல்லா நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. எப்போவுமே க்ளீனாக வந்து இருக்குது. ஸோ போனீங்க அப்படின்னா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எங்கள் வீடியோஸ் மூலயமா நீங்கள் வந்து சாமியை தரிசனம் பண்ணுறதுல எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சாமி தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது அந்த கோயிலுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த பேர்ட்ஸ் ஷாப் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம போகும்போதே அப்படியே வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து சவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சுங்களா. சரி வாங்க அதையும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் 3 பேருமே போய் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதை வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வந்தோம். ஸோ அந்த டே வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்காக அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விஷ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.